ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்கார பராமரிப்பு தான். ஏன்னா சவுத் இந்தியன்லேருந்து நார்த் இந்தியன் வரவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர்ஸ் போகலாம் அப்படின்னு நார்த் இந்தியன் சைடு வந்து இருக்கிறதுக்கு ஸ்டே பண்ணுறது மாதிரியான ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க என்ன மாதிரியான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் குவார்ட்டர் சைடு இந்த மாதிரிக்கே இருந்தால், இல்லை நீங்கள் வீடியோஸ் இந்த மாதிரி போடுங்க எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம சேனலில் இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளமுடன் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. இனி வரப்போகிற வீடியோஸில் அதையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா குளிர் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. நம்ம மார்கழி மாத குளிர் மாதிரி எல்லாம் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்குது. ஆனால் இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றாங்க. அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க, நம்மளால் நார்மலாக இருக்க முடியலை. காலையில் வந்து 10 மணிக்கு தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிக்கு இருக்குது. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய அந்த சில்னஸே வந்து சரியாகுது. இந்த மாதிரி மேட்ரஸ் தான் நான் வந்து கீழே வந்து பெட்டு கீழே வச்சுருக்கேன். கட்டிலில் வந்து அந்த மெத்தை எல்லாமே சில்லுன்னு இருக்குது. ஸோ படுக்க முடியலை, கைகாலெலாம் விரைப்பு தன்மையாக ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்ரஸ் விரித்து அதுக்கு மேலே தான் வந்து பெட் கவர் போட்டு யூஸ் பண்ணுறேன். கம்பளி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக தான் யூஸ் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. அதே மாதிரி கம்பளி வாங்குறது பெருசு இல்லை, நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் 400 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் மேட்ரஸ் மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிறது மாதிரி வாங்கிட்டேன். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸி, வெயிலில் போட்டாலும் வேகமாக காஞ்சிரும். விண்டோலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டை வச்சு அடைச்சி க்ளோஸ் பண்ணியாச்சு. நைட்டு வந்து ஹீட்டர் போட்டோன்னா கொஞ்சம் வார்மாக இருக்குது, ரூமு நார்மல் வார்மாக தான் இருக்குது. கீழே வந்துட்டு விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாய் வந்து வாங்கியிருக்கிறேன். கார்பெட் வாங்கலாம், பட் அதுவுமே ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குன்றனால கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம கீழே கால் வைக்கிறதுக்கு, நம்ம கீழே உட்காந்து பிள்ளைங்க விளாடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ரூம் வந்து வார்மாக இருக்கிறதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஹீட்டர் தான் அது. இந்த ஒரு சின்ன தலைவர் தான் ரூமவே பயங்கர ஹீட்டாக வச்சுருப்பார். நாங்கள் இப்போதைக்கும் நார்மல் வார்மில் தான் வச்சுருக்கோம். இன்னும் ஹாட்டில் வச்சுரும் நல்லாயிருக்கும். அந்த மேல் ஏரியாவில் தான் நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். அவங்க தூங்குறப்ப தான் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப எலக்ட்ரிக் ஷாக்குமே இருக்கும். அந்த கேப்லலாம் கை விட்டுறக்கூடாது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்க வச்சுருக்குறோன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா சொல்லி புரிய வச்சுருங்க. ரொம்ப தவக்கிற ஸ்டேஜில் குழந்தெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு நிறைய பேர் வந்து இந்த சமயம் வந்து வெல்ஃபேர் வைப்பாங்க, இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. நிறைய கிட்ஸ் இதனால் இறந்துருக்குறாங்க. அதே மாதிரி சுடுதண்ணி போடுற ஹீட்டர், ராட் ஹீட்டர் இருக்குல்ல, அதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் வந்துருக்குது. ஏன்னா எங்களுக்கு வெல்ஃபேர் வச்சு அடிக்கடி மீட்டிங்கில் இதை தான் சொல்லுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ளக் ஆஃப் பண்ணி வைங்க, ரொம்ப நேரம் போடாதீங்க, பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ வார்மாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு ஒரு டேஞ்சரஸும் கூட. கிட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கிட்ஸை வந்து கேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 24 hours அவங்க ஸ்வெட்டர் தான் போட்டு இருக்கணும். காலில் சாக்ஸ், செப்பல் போட்டு இருக்கணும். கையில் க்ளவுஸ், தலையில் வந்து கேப் போட்டு தான் இருக்கணும். நம்ம குழந்தைங்கள் வந்து கண்டிப்பாக செட் ஆக மாட்டாங்க. ஸோ உடம்பை வந்து வார்மாக வச்சுக்க, உடம்பு வந்துட்டு ஹீட்டு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக இந்த கடுகு எண்ணெய் தேய்ச்சோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஈரக்காற்று வந்து மேலே பட்டாலும் குளிராது, கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த கைகாலெலாம் சுருக்கமாகாமல் விறுவிறுன்னு பிடிச்சி இழுக்கும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே எல்லாருமே இதைத்தான் யூஸ் பண்ணுறோம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். நான் வந்து இதைத்தான் என் பையனுக்கு ஃபேஸில் தலையில் கோகனட் ஆயிலெலாம் வைக்கிறது இல்லை, இதான் டைரெக்டாக
ட்ரெஸ் நார்மலாக நம்ம ஊரில் போடுறது மாதிரி ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணுறது மாதிரி போட்டு விட்டுட்டு மேலே ஸ்வெட்டர் வகைகள் இன்னர் வகைகள் இந்த மாதிரி இங்கே சேல் பண்ணுறாங்க. ரேட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி ரேட் தான். நம்ம ஊரில் சைடு பார்த்தோன்னா ஒரு 400 500 கிடைக்கும். இங்கே வந்து ஒரு 100 ருபீஸ், குழந்தைங்களுக்குலாம் 90 ருபீஸ் 40 ருபீஸ் இந்த மாதிரி ரொம்ப சீப் ரேட்டுக்கே கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறது. காய வைக்கிற ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த ஹீட்டர் தான் இது வந்து குவார்ட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. போன யூனிட்லலாம் வந்து அந்த ராடு வச்சு ஹீட் பண்ணுறதுக்குள்ளே குழந்தைகளுக்கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த ஹீட்ரு கொடுத்துட்டன்றதுனால நார்மலாக நம்ம குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிசம்பர் மந்த் ஜனவரி மந்த்தெல்லாம் பார்த்தோம்னா லெட்டின்கே நம்ம இதான் யூஸ் பண்ணுறது மாதிரிக்கே இருக்கும். வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. குளிக்கிறதுக்கு இந்த ஃபீஸர் யூஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு வந்து எப்பயுமே குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி தான். தண்ணி அவ்வளோவா தாகம் இருக்காது. இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஒரு டம்ளராவது நான் பெரிய டம்ளர் ஒரு 1/4 லிட்டர் டம்ளரில் தண்ணி ஊற்றிடுவேன். கோல்டாக இருக்கிற சமயத்தில் துளசி இலை போட்டு நல்லா சூடு பண்ணி அந்த துளசி வாடையோடு இருக்கிறது மாதிரியே ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். நைட் டைம் குடிக்கிறதுக்கு, ரேண்டமாக குடிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நான் வார்மாக இருக்கிறதுக்கு சூடாக பால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, சளி பிடிக்குன்ற பட்சத்தில் இஞ்சி டீ இந்த மாதிரி போட்டு நான் கொடுத்துட்ருக்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.